ஆனால் ஒரு ஆலமரமாக இருந்த ஒருவரை நீங்கள் வீழ்த்தியிருக்கிறீர்கள். அதாவது அக்கரைப்பற்றுக்கு ஒரு எம்பி இல்லை என்கிற ஒரு குறை அக்கரைப்பற்று மக்களிடத்தில் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் தானே காரணம். இந்த சொல்லையை நான் முழுமையாக வெறுக்கின்றேன். அக்கரைப்பற்றுக்கு தலைவன் இல்லை, எம்பி இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நான் என்ற கடந்த தேர்தல் மேடைகள் எல்லா இடத்திலையும் நான் சொன்னேன். அம்பாறை மாவட்டத்தில் 20 டிஎஸ் காரியாலயங்கள் இருக்கின்றது, 25 ஊர்களுக்கு மேற்பட்ட ஊர்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு ஊருக்கும் எம்பி வேணும் என்று சொல்லாதீர்கள், நல்ல தலைவர்களை ஒரு தந்தை உருவாக்குங்கள் நான் சொல்லி வந்திருந்தேன். என்ற அடிப்படையில் நல்லவர்களுக்கு தான் மக்கள் வாக்கு போட வேண்டும், ஊர் வாரியாக அல்ல என்ற அடிப்படையில் முதல் அந்த சொல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதே போன்று இல்லை, ஊர்களில் பொதுவாக எங்களுக்கு தெரியும் திகாவிடுலை மாவட்டத்தில் தேர்தல் என்று வந்தால் ஊருக்கு ஒரு எம்பி இருக்க வேண்டும் என்ற ஒரு பிழையான எண்ணம். அது அந்த எண்ணத்தை துடைத்தெறிய வேண்டும். அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய ஊரிலே ஒரு நல்ல ஒரு தலைவனாக ஒருத்தன் இருக்கின்றான், அவரை அந்த ஊரில் ஒரு 4000-5000 வாக்குகள் தான் இருக்கின்றது என்பதற்காக அவனை தலைவனாக தெரிவு செய்யாமல் அவனை விட்டுவிட முடியுமா? முடியாது. ஆகவே நல்ல ஒருத்தன் எங்க இருந்தாலும் மக்கள் அவனை தெரிவு செய்து தன் பிரதிநிதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் நாங்கள் உரியவர்கள். என்ற அடிப்படையில் 4000-5000 வாக்குகள் உள்ளவர் நீங்களா? இல்லை, நான் அக்கரைப்பட்டில் தான். அக்கரைப்பட்டில் 33,000 வாக்குகள் இருக்கின்றது, 23,000 வாக்குகள் அளிக்கப்படுகின்றது. எல்லோருமே ஒத்து வாக்களித்தார். அந்த ஊரில் ஒரு பிரதிநிதித்துவத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்ற அடிப்படையில் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒலிவிலை எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு 4,000 வாக்கு இருக்கின்றது. இறக்காமத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், அல்லது பாலமுனை எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த ஊர்களில் ஒரு நல்ல ஒரு தலைவராக வருகின்றார் என்று சொன்னால் இர்ஃபானை வைத்தே எடுத்துக்கொள்ளலாம். நல்ல குரல், நல்ல அமைப்பு, நல்ல நாலேஜ் இருக்கின்ற ஒருத்தர் இன்றைக்கு வருகின்ற போது அவர் எந்த ஊர் என்று பார்க்க முடியாதானே. நல்ல வளம் இருக்கின்றது என்று சொன்னால் அவரை நாம எக்வயர் பண்ணிக்கொள்ள வேண்டிய நமது கடமைதான் என்ற அடிப்படையில் சமூகத்தின் மீது நான் சொல்லிக்கொண்டே வருகின்றேன். யாருக்கு தகுதி இருக்கின்றோ இந்த மக்களை வழிநடாத்துவதற்கு தகுதி உடையவனை தெரிவு செய்து வாக்களியுங்கள், ஊர் பார்க்காதீர்கள் நான் சொன்னேன் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எல்லா இடத்திலுமே பேசி வருகின்றோம். ஆகவே அக்கரைப்பட்டுக்கு என்ற சொல்லை நான் வெறுக்கின்றேன். அதே போன்று இரண்டாவது கேள்வி உங்களுடைய, அதாவுல்லா அவர்கள் மக்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லையே, வாக்களித்திருந்தால் அவர் வென்றிருப்பார். ஆகவே அவருடைய நடவடிக்கைகள் மக்கள் விரோதமாக இருந்தது என்ற அடிப்படையில் தான் மக்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லை. எந்த அடிப்படையில் அவர் சமூகத்தை பற்றி இப்போது பேசுகின்றார்? 1-2 விடயங்கள் அண்மை காலமாக பேசியதை காட்டுங்கள். அவர் இஸ் an expert. ஆலமரம் ஒரு காலத்தில் ஆஃப்கோர்ஸ் we accept him. இப்போது அவர் எக்ஸ்பயர்ட். தொடர்ந்து ஒருத்தர் தான் இருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இர்ஃபான் அவர்கள் இந்த இடத்தில் இருந்து இன்னும் கொஞ்சம் நாளையால் பதவி உயர்வு பெற்றோ அல்லது உங்கள் வயதின் முதுமையின் காரணமாக விடத்தொட்டு நீங்கள் வெளியேற வேண்டிய நேரம் பெறும். உங்களுக்கு பதிலீடான ஒருத்தரை இவ்விடத்தில் முறையாக தெரிவு செய்து அமர்த்த வேண்டியது எல்லோருடைய கடமையும் எதிர்காலத்தை முன்கொண்டு செல்வதற்காக. ஆகவே அவர் 8 அடி பாய்ந்திருந்தால் இப்போ வருகின்றவர் 16 அடி பாய்வார்கள். அவர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காணாத, டெக்னாலஜியை காணாத காலத்தில் பிறந்திருந்தால் இன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த காலத்தில் இருக்கின்றவர்கள் அவரை விட அதிகமாக செய்வார்கள். அவர் செய்த சேவைகள் அந்த நேரத்தில் பொருத்தமாக இருந்தால் இந்த நேரத்தில் அதை உடைத்து அதைவிட பன்மடங்கு சேவைகளை மக்களுக்கு செய்ய வேண்டிய காலகட்டம் இது என்ற அடிப்படையில் அவர் எக்ஸ்பயர்ட். இனி அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது, போதும்.